இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு மதன் அறிவழகன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். திடீர் திருப்பமாக ராமதாஸ் அவர்களும் சசிகலா ஆரம்பித்த புதிய கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கிறாங்க. சேர்ந்து போட்டி போட போகிறோம், இது பல பேருக்கு கலக்கத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களே பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஸ்பாய்லர் கூட்டணி தான் அப்படிங்கிறத இப்பயே முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கலாமா, இல்லை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, ஸ்பாய்லர் கூட்டணி தான். அதில் ஸ்பாய்லர் கூட்டணி, ஸ்பாய்லர் கட்சி. சில தமிழ்நாடு அரசியலில் வந்து நிறைய ஸ்பாய்லர் கட்சிகள் இருக்குது. டிவிகே, என்டிகே, அதில் பாமக, ராமதாஸ், சசிகலான்னு சேர்ந்துருக்கு. டிவிகே அவங்கள ஸ்பாய்லர் தான், ஜெயிக்கலாம் போகிறது இல்லை. அவங்க ஜாலியாக விளையாட்டு பசங்களை கூப்பிட்டு வந்து இந்த திருவிழா நேரங்களில் சீரியஸாக சிலர் சாமி கூப்பிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி குறுக்கும் இருக்க அந்த மாதிரி தான் டிவிகே அவங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஸ்பாய்லர் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் யாரை இது பாதிக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போது யார் இவங்களை இறக்கி விட்டா அப்படின்றதும் ஒன்று இருக்குது. யார் இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் இந்த டிடிவி வந்து ஒரு தொடர்ந்து அங்கே பிரச்சாரம் செய்துக்கிட்டு என்ன பிரச்சாரம் செஞ்சார்? முக்குளத்தூர் பகுதிகளில் டெல்டா தொட்டு அந்த பக்கம் திருநெல்வேலி வரைக்கும், இந்த பக்கம் தேனி, திண்டுக்கல், இந்த பகுதி வரைக்கும் முக்குளத்தூர் செல்வாக்குள்ள பகுதி, திருச்சி வரைக்கும் கூட வரலாம். முத்தரையர் அங்கே முக்குளத்தூர் ரெண்டும் கலந்துருப்பாங்க. இப்போ இந்த ஏரியாவிலலாம் இவர் என்ன பிரச்சாரம் பண்ணார்? எடப்பாடி துரோகி, இது அதிமுக இல்லை, எடப்பாடி திமுக, அப்படி தான் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை வந்து ஆக கேவலமாக துரோகத்துக்கு ஆஸ்கார் விருது கொடுத்தால் யாருக்கு கொடுக்கலாம்? எடப்பாடிக்கு கொடுக்கலாங்கிற அளவுக்கு பிரச்சாரம் செஞ்சார். அந்த பிரச்சாரம் எடுபட்டது. நாம் ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். டிடிவி வந்து ஒவ்வொரு தேர்தலையும் எவ்வளோ வாங்கியிருக்கிறார்? 2019 வந்து ஒரு 4% மேலே வாங்கியிருந்தார். 2021 3% ஒட்டி 2.96 அப்படிங்கிற மாதிரி 3% ஒட்டி வாங்கியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது 3%ங்கிறது குறைவு தானேன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த 3% அப்படின்னு மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது. அவருக்கு கொங்கு பெல்ட்டில் ஓட்டு கிடையாது, வட தமிழகத்தில் ஓட்டு கிடையாது, அந்த பக்கம் திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் தெற்கே ஓட்டு கிடையாது, எல்லாமே இந்த ஏரியாவில். அந்த ஏரியாவில் மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 10%, 15% ஓட்டில் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிகள்லையும் 20,000-30,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எது? 1000, 500, 2000, 3000 ஓட்டுகளில் தான் போன முறை திமுக வெற்றி பெற்ற போதே கூட பல தொகுதிகளில் 2000, 3000ங்கிறது குறைவு. 200-300 ஓட்டுகளில் கூட நிறைய வெற்றி தோல்விகள் மாறி இருக்குது. 22 தொகுதிகளில் மொத்தமாகவே நீ அதிமுக வாங்கின ஓட்டையும் டிடி வாங்கின ஓட்டையும் சேர்த்திங்கன்னா அங்கே ஏடிஎம்கே ஓட்டு அது. அப்படின் போது கிட்டத்தட்ட அது ஒரு 22 தொகுதி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எடப்பாடி வாங்கின 65, அதுக்கப்புறம் பாமக இவங்கெல்லாம் வாங்கினது சேர்த்திங்கன்னா ஒரு 75 தொகுதி. 75 + ஒரு 22 அப்படின்னா 77, 87, 97 தொகுதி வந்துடுது இல்லையா? அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கிறார் டிடிவி. அப்படின்னும் போது தான் டிடிவியை உள்ளே கொண்டு வராங்க. சரி, உள்ளே கொண்டு வந்துட்டா அந்த ஓட்டெல்லாம் உள்ளே வந்துடும்ன்றது இவங்களுடைய கணக்கு. ஆனால் அந்த ஓட்டு எப்படிப்பட்ட ஓட்டு? எடப்பாடி ஒரு துரோகி, முக்குளத்தூர் கட்சியாக இருந்த அதிமுகவை கவுண்டர் கட்சியாக மாற்றி விட்டார். அது கொங்கு தேச மக்கள் கட்சிக்கு இடையான ஒரு கட்சி, கவுண்டர் கட்சி, மேற்கு மண்டல கட்சி என்பது போல் ஒரு தோற்றத்தை வந்து அங்கே உருவாக்கியாச்சு. இப்போ அவங்க வந்து என்ன சமூக ஊடகங்கள் எழுதுல வச்சு நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறது நேரில் சந்திச்சதை வச்சு சொல்கிறேன். அவங்க என்ன அப்படின்னா, டிடிவி வேணால் போகலாம், நாங்கள் வரமாட்டோம், எடப்பாடி துரோகி தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லைன்றாங்க. எந்த வகையில் துரோகி? சசிகலாவுக்கு செய்த துரோகத்தை சொல்கிறாங்க. டிடிவிக்கு அவங்க துரோகம் பண்ணலை. அவங்க யாருக்கு துரோகம் பண்ணாங்க? எங்கள் தியாகத்தாய் சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இது ஒரு மிக முக்கியமான சார்ஜ். அடுத்தது இன்னொரு சார்ஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அப்படி இருந்தாலும் கூட எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவமாக ஓபிஎஸ் அண்ணன் அங்கே வந்து இருந்தார். ஓபிஎஸ் வந்து யார்? அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்டு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சுட்டு போன நபர். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். எங்கள் சமூகத்திலிருந்து முதலமைச்சராக இருந்து வந்தார். நீங்கள் அவருக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க. ஸோ எங்களுடைய பிரதிநிதித்துவமே, எங்களுடைய முக்கியத்துவமே இல்லாத அளவுக்கு வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்றது தானே முக்கியமான சார்ஜ் இல்லையா? இப்போ அந்த கோபமும் வெறுப்பும் அங்கே இருக்குது. இப்போ டிடிவி வந்துட்டாலும் அந்த ஓட்டு அப்படியே வந்துடாது. அப்போ யாருக்கு போகும்? திமுகவுக்கு போகும். ஓகே, பிரதானமாக திமுகவுக்கு போகும். இல்லை, இப்போ இந்த இடத்துல சசிகலா வந்து அதே மாதிரியான பிரச்சாரத்தை முன் வச்சா துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு வராதா? கட்சி அதுதான் சொல்கிறேன். கட்சி தொடங்கி அவங்க சொன்னதே எடப்பாடி துரோகி, என்னென்ன துரோகம் செஞ்சார், நான் என்னெல்லாம் செஞ்சேன், எப்படி அந்த டீல் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்டுக்கும் 5-5 கோடி ரூபா கொடுத்தாரு, 2 கிலோ கோல்டு கொடுத்தாரு,
அப்படி தான் வந்து அந்த பதவியை வந்து அவர் பெற்றார், காலில் தவழ்ந்து போய் பெற்றாருங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு உள்ள நிறைய வேலைகள் நடந்தது, அதுக்கு எல்லா செலவு பண்ணது எடப்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு கட்சி வாங்கின விஷயங்கள் வரைக்கும் அவங்க நிறையா சொல்லியிருக்கிறாங்க. இப்போது எடப்பாடி டிடிவி சொன்ன அதே சார்ஜ் தான் சசிகலாவும் சொல்கிறாங்க. ஆனால் டிடிவிக்கு போன ஓட்டு சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் செய்த துரோகத்தால் அங்கே போச்சு. சரியா? அப்போது இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய சேதாரம் இருக்குதுங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க, புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. சரி, அப்படின்னா அது எந்த பக்கம் போவோம்? திமுகவுக்கு போயிடும். திமுகவுக்கு போயிடக்கூடாது. திமுகவுக்கு போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அந்த ஓட்டுகளை வேறு யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு போகாமல் தடுத்துடலாம். எப்படி சிறுபான்மையினர் ஓட்டுக்கு ஒருத்தரை வந்து இறக்கி விட்டுருக்கிறாங்களோ டிவிகே அப்படின்னு சொல்லி, அதுபோல் தலித் ஓட்டு சிறுபான்மை ஓட்டுற பிரிப்பார்னு அவங்க நம்புகிறாங்க. அதை பலமுறை அவங்களே பேசியிருக்கிறாங்க. அதுபோல் முக்குளத்தூர் ஓட்டை வந்து பிரிச்சிடணும். இந்த பக்கம் நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து துரோகம் செஞ்சுட்டார், உடைச்சிட்டாரு, அப்பாவுக்கே துரோகம் செஞ்சுட்டார், உடைச்சிட்டாருன்னு போயாச்சு. அவர் எங்கே போயிருக்கிறார்? பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி போயிருக்கிறார். அவர் மேலே கோபம் கொண்ட ஒரு பிரிவு இருக்குது. நீங்கள் வன்னியர் ஓட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி பிரிக்கலாம்? திமுக ஆதரவுங்கிறது ஒரு பகுதி உண்டு, அதிமுக ஆதரவுங்கிறது அடுத்த நிலையில் கொஞ்சம் குறைவு. பிரதானமாக அங்கே வந்து பாமக விழும். ஆனால் இதர சமூகமும் அங்கே இருக்குது. நீங்கள் எந்த கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு தொகுதின்னு எடுத்துக்கும்போது பெரும்பான்மை சமூகம்னு சொல்லக்கூடிய எந்த கம்யூனிட்டியும் 35% மேலே கிடையாது. அதர்ஸ் தான் அதிகம், இல்லையா? அப்போ ஆனால் எதை பிரதானப்படுத்துவாங்க? அங்கே எந்த கம்யூனிட்டி பிரதானமாக இருக்குதோ அந்த கம்யூனிட்டி பிரதானப்படுத்தும். அப்போ தான் அந்த ஓட்டுகள் பல்காக வரும். இதர சமூகங்கள் வந்து அது பிரிஞ்சிருக்கும். அது ஏதோ ஒரு கணக்கு, அது பல கணக்குகள். அப்போ அப்படி இருக்கும்போது இதர சமூகத்தின் ஓட்டும் திமுக விழுந்துடும், அதிமுக விழுந்துடும், அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாமக வந்து ஜெயிக்காது. வன்னியர் ஓட்டில் ஒரு கணிசமாக ஒரு ஓட்டை, ஒரு பாதிய ஓட்டை எடுத்துகிட்டு வரணும்னு வைங்களேன், அதை ஜெயிக்க முடியாது. அப்போ கூட்டணிக்கு போனால் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஓட்டுங்கிறது கன்சால்டேட் ஆகும். கன்சால்டேட் ஆகி தான் இருக்குது. அது வேல்யூபிள், வேல்யூ ஆடட். இப்போ நீங்கள் 60,000 ஓட்டு 70,000 ஓட்டு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற இடத்துல இவர் கொண்டு வர அந்த 10,000 20,000 ஓட்டுங்கிறது வெற்றியை தீர்மானிக்கும். இதை வச்சு தான் அவர் வந்து ஒரு 100 தொகுதிகளை கணக்கு பண்ணி சொல்லுவார், இத்தனை தொகுதியில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு. அவங்க தனியாக நின்று 6% வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப குறைச்சி போனாலும் சரி 5% மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதுதான் கடைசி. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து செல்வாக்கு வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. சொந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. பாமகவே அங்கே செல்லா காசு. 2021 தேர்தலில் அவங்க வேல்யூவே கிடையாது. அதுலேயும் இந்த கொரோனா டைம்லலாம் மொத்தமாக வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து, ஏன்னா 2 பேரும் டாக்டர் இல்லையா, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டேன், வெளியவே வரல. அப்போது அவங்க அந்த மக்கள் செல்வாக்கை, இழந்த செல்வாக்கை பெறுவதற்கு ஒரு வேலை செய்யணும், 10% இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்டாங்க. அவங்க தந்தன்னா முக்குளத்தூர் ஓட்டு போயிடும். இது அவங்களுக்கு யாருக்கு? ஏடிஎம்கே தெரியும். அப்போ என்ன பண்ணலாம்? கடைசி நேரத்தில் தந்தும் தராத மாதிரி அப்படி ஒரு செட்டப் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஏமாத்து தான், ஒரு மோசடி தான் அது. அதை வந்து தந்து தராத மாதிரி. இப்போது சாயந்தரம் வந்து தேர்தல் அறிவிக்கிறாங்க, காலையில் சட்டமன்றம் கூடி அவசரமாக கூடி 10% இடஒதுக்கீடுன்னு அறிவிக்கிறாங்க. இது முக்குளத்தூர் மத்தியில் ஏற்கனவே துரோகி எடப்பாடி சசிகலாவை அம்மாவுக்கு தியாகத்தாய் சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஓபிஎஸ்ஸை காலி பண்ணுறதுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு அப்படின்ற கோபம் மொத்தமாக அங்கே இருக்கும்போது, ஓபிஎஸ் இருக்கும்போது அங்கே டவுன் ஆயிடுச்சு. அதை சொல்லி தான் டிடிவி வேலை செஞ்சார். சரியா? இப்போ வந்து அந்த 10% இடஒதுக்கீடுலையும் ஏமாற்றிட்டாங்க. அது ஏமாற்றிட்டாங்கங்கிறது எடப்பாடி ஏமாத்தினாருங்கிறது மட்டும் இல்லை, இவங்களே ட்ராமா தான் போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஒரு போராட்டம் நடத்தினாங்க, அந்த கோரிக்கையை வச்சு இப்போ பஸ்ஸில் ரயிலெல்லாம் கள்ளத்துக்கு எரிஞ்சு ஒரு போராட்டம். அந்த ஞாபகம் இருந்ததுன்னா தெரியும். 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முந்தின நாள் இந்த போராட்டம் நடந்தது. மறுநாள் கொடுக்குற மாதிரி ஒரு நாடகம் போட்டாங்க. அது நடைமுறைக்கு போகலை, அது போக முடியல. வழக்கு வந்து அது நீதிமன்றத்திலே வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஃபெயிலியர். இப்போது பாமக இழந்த மதிப்பை பெறுவதற்கு அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. இந்த நேரத்தில் கட்சி ரெண்டாக உடையுது. ரெண்டாக உடஞ்சதுன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? பாமகவுடைய 6% ரெண்டாக உடஞ்சி இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 2ன்னு இருக்கும், அல்லது இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 2ன்னு இருக்குன்னு கணக்கு விட்டுருக்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா பாமகவுடைய ஓட்டு வந்து 3ஆக பிரியுது. எப்படி? வயதானவர்கள் ஐயா ராமதாஸ் பின்னாடி, நடுத்தர வயதினர் ஐயா அன்புமணி பின்னாடி, இளம் வயதினர் சகோதரர் விஜய் பின்னாடி. ரைட். ஆக்சுவலாக வந்து அந்த வன்னியர் பெல்ட்டு அந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதில் வந்து கணிசமான வாக்குகளை, வன்னியர் வாக்குகளை விஜய் பக்கம் போகுது அப்படின்றது ஒரு கள நிலவரம், யதார்த்தம். அது இந்த கம்யூனிட்டின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் முக்குளத்தூரில் எடுத்தாலும் இது ஒரு யதார்த்தம், அதுக்கப்புறம் நீ நாடாரில் எடுத்தாலும் இது ஒரு யதார்த்தம், கவுண்டரில் எடுத்தாலும் யதார்த்தம். இளைஞர்கள் மத்தியில் டிவிகேக்கு வந்து செல்வாக்கு அதிகம். 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க நிறைய பேர் போடுறாங்க.
அதுலேயும் கடந்த காலத்தில் என்டிகேக்கு போட்டவங்க, நாம் தமிழருக்கு போட்டவங்க 50% மேலே வருதுங்க. அந்த 4% இங்கே வந்துடுது. அதிமுகவிலேருந்து 10% மேலே வருது. டிஎம்கேலேருந்து 2-3% போகுது. நான் களத்துக்கு போன வகையில் சொல்கிறேன், களத்தில் மக்களை சந்தித்து பேசின வகையில் அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு சேதாரம் இருக்குது அப்படின்னும் போது, இதுக்கு மேலே இவங்க அதிமுகவுக்கும் அன்புமணி எதை கொடுத்துட முடியும்? ஒரு பக்கம் 2%, 3% கொடுத்துட முடியும். ராமதாஸ் எவ்வளோ இருந்துட போகுது? 1% இருக்குமா? 1% இருக்குமா? அல்லது 1.5% கூட இருக்கட்டும். அந்த 1.5% வச்சு அவர் என்ன செய்வார்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும்னா, அன்புமணியை ஜெயிக்க விடாமல் பார்க்கறதுக்கு, துரோகத்துக்கு பதிலடி கொடுக்குறதுன்னு அவருக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் அவர் வந்து காரியக்கார தகப்ப, சும்மா கோபத்தில் போகிற ஆள் இல்லை. அவரும் எங்கே லாபம் இருக்குமோ அந்த பக்கம் தான். இப்போ ஆக்சுவலாக டிவிக்கே வந்து கூப்பிட்டாங்க. டிவிக்கே தரப்புல இருந்து முயற்சிகள் நடந்தது. இளைஞர்கள் போய் பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. அப்போது செங்கோட்டையனெல்லாம் அனுப்பி பேசி பார்த்தாங்க. வயசானவர் போனார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அவர் வயசுக்கானவருக்கும் வயசானவர், 87 வயசு ஆச்சு. விஜய் போன்ற ஒரு பிரபலம், இன்னும் சொல்ல போனால் விஜய் போய் அவரை மருத்துவமனையில் போய் பார்த்து, வீட்டில் போய் பார்த்து நலம் விசாரித்து அப்படி செஞ்சுருந்தாருன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும். அவங்க எதிர்பார்த்தாங்க, டிவிக்கே வரும்னு எதிர்பார்த்தாங்க. எம்எல்ஏ அருள் பேசும்போது கூட அவர் வந்து சொன்னார், ஏன் டிவிக்கு கூட போனால் என்ன, அவங்க தீண்டத்தகாத கட்சியா, அவங்க கூட சேரக்கூடாதா, சேர்ந்தா என்ன பிரச்சனை, அப்படிலாம் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க தரப்புல இருந்து அப்படி விஜய் தான் போக மாட்டார், அவர் சொந்த கட்சிக்காரங்களையும் பார்க்க போக மாட்டார். அவரை பார்க்க வர்றவங்க கூட அவர் வீட்டில் போய் பார்க்குறது. இந்த ஒரு விஷயத்தினால தான் ராமதாஸ் பேசியார் இல்லையா? இல்லை அரித்மெட்டிக்கா ராமதாஸ் வந்து காசும் எதிர்பார்ப்பார். சும்மா போகிறது இந்த கூட்டணி அப்பாவுக்கும் மகனுக்கும் போன பிரச்சனையே வந்து வெறும் கூட்டணி சம்மந்தப்பட்டது இல்லை, காசை யார் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான். முன்னாடி பெட்டி வந்து நேராக திண்டிவனம் மாம்பழ தோட்டத்துக்கு போயிடும், அவருடைய வீட்டுக்கு போயிடும். இப்போ அப்படிலாம் இல்லை, பனையூரில் பேர் தாங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வேறு அலுவலகம், வேற ஒரு அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த வேற ஒரு அலுவலகத்துக்கு அன்புமணிக்கு போயிடுது. போன முறை 2024 தேர்தலில் 2 பேருமே பணம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை. அதிமுகட்ட ராமதாஸ் வாங்கிட்டாரு, பிஜேபி கிட்ட அன்புமணி வாங்கிட்டாரு அப்படின்னா. ஆனால் பிஜேபி கூட தான் கூட்டணி போயிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் அதை காம்பன்சேட் பண்ணணுங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போது பிஜேபியும் அதிமுக பிரிஞ்சு இருந்ததுனால இவர் அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்றது அவருடைய ஐடியாவாக இருந்தது. ஏன்னா திமுகவில் ஏற்கனவே திருமாவர்கள் இருக்கிறாங்க, விசிகே இருக்கிறதுனால அங்கே போக முடியாது. இப்படி ஒன்று இருந்தது. எதிர்பாராத ஒன்று நடந்துருச்சு, அதிமுகவும் பிஜேபியுமே சேர்ந்துருச்சு, அதனால் அங்கே போக முடியாது. அவங்க திமுகவிட்ட வர்றதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சார் திருமா மூலமெல்லாம். ஏன்னா அவங்க சொன்னது திருமா ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்றது தான் சொன்னாங்க. திருமா மூலமெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தார். திருமாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தார். திருமாவுக்கு அதில் ஒரு நெருடல், அந்த காயங்கள் நிறைய இருக்குது. 2011 பின்னாடி அவங்க நடந்துக்கிட்ட விதங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த இளவரசன் திவ்யா பிரச்சனையை ஒட்டி அவங்க நடந்துக்கிட்டது கலவரங்கள். அதுக்கு பின்னாடி வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்கி, அது தலித் மக்களுக்கு எதிரான ஒரு ஆர்கனைசேஷனாகவே, அதை வந்து இந்தியாவில் வேற எங்கேயுமே அப்படி கிடையாது. தலித்துக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும், ஒரு பகைமை இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும். அதை கன்சாலிடேட் பண்ணுறது, அதை ஆர்கனைஸ்டாக வந்து அந்த அடக்குமுறை. இந்த நாடக காதல் அப்படிங்கிற சொல்ல பிரயோகப்படுத்தி கூலிங் கிளாஸ் போட்டு வராங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வராங்கன்றத புதுமைப்படுத்தி பேசுறது. ஆமாம், அப்படியான வேலைகளை செஞ்சவருங்கிறதுனால அந்த வருத்தமும் கோபமும் நம்பிக்கை துரோகமும். ஏன்னா ராமதாஸ் இப்படி செஞ்சுட்டாராங்கிறத அவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல. அவ்வளோ நட்பாக இருந்தாங்க 2 பேருமே. தமிழ் குடி தாங்கின்னு பேர் வச்சது காரணம், தமிழ் குடின்னு ஒரு பகுதி இருந்தது. தமிழ் குடி அந்த பகுதியில் வந்து தலித்துகள் வந்து வன்னியர்கள் இருக்கிற தெருவழியாக தான் பாடி அடித்து போனோம், இறந்தவர்கள் சுடுகாட்டு அடித்து போனோம். அதை அனுமதிக்கலை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. அப்போது அது பழைய கதை. ராமதாஸ் வந்து சொல்லியிருந்தார், வந்து அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நான் வரேன், நான் வந்து தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி சொன்ன மாதிரி அவர் போய் தூக்கிட்டு போனார். அப்போ தமிழ் குடி தாங்கின்னு அதனால தான் வந்து பட்டம்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, ராமதாஸ் அப்படி வன்னியர் தெருக்கள் வழியாக ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த ஒருத்தருடைய பணத்தை தூக்கிட்டு போனது அப்படின்றது வன்னியர் மக்கள்கிட்டே எதிர்ப்பு வந்து அவங்க வந்து பாமக கொடியெல்லாம் வெட்டி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் பிடிங்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த முயற்சியில் இறங்கலை. அதுக்கு பதிலாக டாக்டர் அம்பேத்கருடைய சிலைகளை ஊருக்கு போய் திறந்து வைக்கிறது, இது நோகாத வேலை. அங்கே சமாதானப்படுத்த முடியாமல் இங்கே அவங்களுக்கு ஒரு கணக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பறையர்கள் ஒரு 30% அப்படின்னா வன்னியர்கள் வந்து ஒரு 35% வருவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாலே நாம் ஒரு 100 தொகுதி 120 தொகுதியில் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ராமதாஸும் திருமாவும் ஒரு கூட்டணிலாம் அமைச்சாங்க. அது என்னவோ அது எடுபடலை.
தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு மனநிலை இருக்குதுங்க. என்னதான் சாதிய உணர்வுன்னு இருந்தாலும் சாதிய கட்சிகளை அவங்க பெரிய அளவில் என்கரேஜ் பண்ணல. நீங்கள் சாதிய அமைப்புகள்லேயே ஓரளவு பலமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் மட்டும்தான். அவருடைய ஏரியா ஒரு பெரிய ஏரியாங்கிறது மட்டும் ஒரு காரணம் இல்லை. அது தன்னுடைய மக்களுக்காக அவர் பாடுபட்டார், போராடினார். தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர் என்பதா இல்லை, தன் மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பெற்று தருவதற்கு அவர் வந்து 80லேருந்து 89 வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது, பெரிய கலவரம் நடந்தது. 21 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்க. எம்ஜிஆர் பீரியடில் வன்னியர்கள் மீது நடந்த துப்பாக்கி சூடு, அதில் ஒரு காயம், பெரிய ஏமாற்றமும் இது இருந்தது. அடுத்து கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த ஓபிசி இடஒதுக்கீடுங்கிறத பிசி எம்பிசின்னு பிரித்து கலைஞர் தான் அதை கொடுத்தார். அப்போ அந்த மேடை, அந்த பாராட்டு விழா மேடையில் ராமதாஸ் பேசுனது, கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் வன்னியர் சமூகம் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்போம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கிறீங்க, எங்களால் வந்து இதர ஓபிசி கம்யூனிட்டியோட போட்டி போட முடியல. வன்னியர்கள் எப்படி பட்டியல் சாதியினருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததோ அதனால் தனியாக ஒன்று பிரித்து கொடுத்தாங்களோ அதுபோல் எங்களுக்கு அது வந்து போட்டி போட முடியல. இன்றைக்கி எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், எங்கள் சமூகம் முன்னேறிடும் சொன்னார். ஸோ அந்த சமூகம் முன்னேறுவதற்கான பாதையை அமைத்து கொடுத்தது கலைஞர். ஆனால் அந்த கலைஞரை பற்றி தான் அவர் எதிர்மறையாக பேசி தான் வந்து கட்சியை தொடங்கினார். அது வரலாறு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இன்றைக்கி அவங்களுக்கு ரெலவெண்ட் இல்லை. நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, அவர் திமுக பக்கம் வர முயற்சி பண்ணார், திமுக சேர்த்துக்க முடியாது, அது யதார்த்தம் அவங்களுக்கு தெரியும். இங்கே திரும்ப இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த கால வரலாறும் ஒரு பிற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு கூட்டமாக அது மாறிடுச்சு அப்படின்றது. இன்னொன்று அவருக்கும் செல்வாக்கும் இல்லை, அதனால். ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கும். பழைய மாதிரி எனக்கு 30 சீட்டு கூட 40 சீட்டு கூடன்னு கேட்பார், அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதுக்கு நம்ம இருக்கிற ஆட்கள், நம்பிக்கையான ஆட்கள், அவர் வந்து இந்த தேர்தலில் இருப்பார், அடுத்த தேர்தலில் போயிடுவார், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பேச்சை மாற்றுவார். நம்பிக்கைக்குரிய நபர் இல்லை. நம்பிக்கையான கூட்டணி நமக்கு இருக்குது. அது இல்லாமல் அது ஒரு வெற்றி கூட்டணி, தொடர்ந்து 10 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குது. அதனால் தேவையில்லைன்னு அவர் முடிவு செஞ்சுட்டார். அவர் இலவு காத்து கிளி போல் அவரும் பொறுத்து பார்த்தார். திரும்பவும் கூடலை, ஸ்டாலினும் கூப்பிடலை. அன்புமணி இருக்கிற பகுதிக்கு போக முடியாது. டிவிக்கே உரிய மரியாதை கொடுக்கல, விஜய் வந்து பார்க்கல பேசலை அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போது யார் அப்படின்னும்போது அவர் அலைபாஞ்சிட்டு இருக்கிறார். தனியாக நின்றுட்டாருன்னா அது வேற ஒன்றுனா போகும். அப்போ அதுக்கு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி செய்யணுன்றது அவருடைய எண்ணமாக இருந்தது. அவர் காசும் எதிர்பார்ப்பார். அந்த கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி தியாக தலைவி சின்ன மாவட்டம் உண்டு. ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பணமெல்லாம் அவங்ககிட்ட தான் இருந்தது, பெருமளவு அவங்ககிட்ட தான் இருந்தது. அதை பிரித்து கொடுத்துருந்தாங்க. அது தினகரன்ட்டு அங்கங்கன்னு கொஞ்சம் உண்டு. இப்போ அந்த வகையில் அவங்ககிட்ட தான் பெரிய அளவில் உண்டு ரிசர்வு. அவங்களும் வராங்க. இப்போ இதில் ஏன் நம்ம இந்த சந்தேகப்படுறோம், இது பிஜேபியுடைய திட்டம்னு நம்ம ஏன் சந்தேகப்படுறோம் அப்படின்றது காரணம் என்னென்னா, பிஜேபி தான் சசிகலாவை அரசியலுக்கு வரவிடாமல் தடுத்து வைத்த சக்தி. எனக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. இப்போ நீங்கள் பிஜேபியோட திட்டமாக இருக்கான்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்களால பிஜேபி கூட்டணிக்கு தானே பாதிப்பு ஏற்படுது. அதை வந்து எப்படி? அதான் சொல்கிறேன், பிஜேபிக்கு போகிற ஓட்டு போயிடும், அதாவது ஏடிஎம்கேக்கு போகிற ஓட்டு போயிடும். போகாமல் கோச்சிக்கிட்டு இருக்கிற ஓட்டு இருக்குல்ல, அது திமுக பக்கம் போயிருமே, அல்லது டிவிகே பக்கம் போனாலும் அவங்களுக்கு ஆபத்து தானே. இல்லை, ஆல்ரெடி வரக்கூடிய ஓட்டுகள் பிரிஞ்சிச்சுன்னா அந்த வரக்கூடிய ஓட்டு வந்துடும். அதிமுகவுக்கு ஒன்று வரக்கூடியது, டிடிவிக்குன்னு வரக்கூடியது, அவர் எங்கே போயிருக்கிறாரோ அங்கே போடணும் அப்படின்னு போகக்கூடியது வந்துடும். ஆனால் வராத ஓட்டு அது திமுக பக்கம் போயிடுச்சுன்னா, ஏன்னா எப்போவுமே பைனரி தான் தமிழ்நாடு அரசியலுங்கிறது. வந்து திமுகவா அதிமுகவா, ஒரே கம்யூனிட்டி, ஒரே ஆள். போன தேர்தலில் திமுக போட்டுப்பார், அடுத்த தேர்தல் அதிமுக போட்டுப்பார், அடுத்த தேர்தல் திமுக போடுவார், அடுத்த தேர்தல் அதிமுக போடுவாங்க. இப்படி ஒன்று உண்டு அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு தான் போயிடும், ஏன்னா கடந்த காலத்தில் போயிருக்குது. அந்த கணக்கை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி போகாமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு அணையை போடு, அதை யாரோ ஒருத்தர் வேஸ்ட் பண்ணட்டும், யாரோ ஒருத்தர் பிரிச்சிருட்டோம் அப்படின்றது தான். ஏற்கனவே சீமானோட பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி இவர் ஒரு ஸ்பாயிலராக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு என்னுடைய புரிதல். ஏன்னா சசிகலாவை இவ்வளோ காலம் வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ தடுக்கலை, விமர்சனமும் பண்ணலை இல்லையா. அப்போது யார் அதை செஞ்சுருப்பா அப்படின்றத நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியுது. அந்த வகையில் நிச்சயமாக அது அவங்களுடைய கை அங்கே இருக்குது அப்படின்றது தான் இது அவங்களுடைய திட்டமாக இருக்கலாம். ஆனால் மக்கள் சசிகலாவை நம்பி ஓட்டு போடுவார்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியலில் ஒரு பழக்கம் இருக்குது, நீ ஒரு தேர்தல் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அடுத்த பிறகு நீங்கள் எல்லாமே பெறுவீங்க. ரைட். ஏன்னா வைகோ வந்து நம்ம பார்த்துருக்குறோம், 2011 தேர்தலை புறக்கணித்தார். 2014 தேர்தலில் அவருக்கு வேல்யூவே இல்லை. மோடி அதிர்ச்சி தான் போனாங்க. 18% வந்திருக்குது. இவருடைய 6% அங்கே இருக்கணும்ல, 18% வந்திருக்குது. 18% விஜயகாந்த் வாங்கிய 11% ஒன்று இருக்குது. சரியா, 11 11% வச்சுக்கோங்க, 11% இருக்குது.
பிஜேபியோட 13% இருக்குது. எவ்வளோ ஆச்சு? 14. அதுக்கப்புறம் பாமகவுடைய 6% இருக்குது, 20. என்ன வைகோவுடைய ஓட்டு எங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லை? ஏன் அப்படி வைகோவுடைய ஓட்டு போயிருக்காதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னா, அது ஏற்கனவே வெளியே போயிருச்சு. அது திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ அது ஏற்கனவே போயிருச்சு. அப்படி தானே இருக்கும். ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஓட்டை தேர்தலை புறக்கணிக்க மாட்டாங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு பக்கம் செட்டில் ஆகிருப்பாங்கல்ல. அதில் பெரும்பகுதி வந்து அவங்க ஏடிஎம்கே பக்கமும் இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போவே ஒரு வேல்யூ இல்லாமல் போயிட்டார். ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே போனாரோ அந்த ஓட்டு அவர் கூட போயிடும். பிஜேபி ஓட்டு அது எங்கே போனாலும் அவங்க கூட போயிடும். விஜயகாந்த் ஓட்டு அப்படி தான், அவர் எங்கே போனாலும் அங்கே கூட போயிடும். அப்போது பாமக அப்போ மதிமுக ஓட்டு தான் காணாமல் போனது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க தான் அந்த தேர்தலை புறக்கணித்தவங்க. இப்போ அந்த புறக்கணித்தவர்கள்ங்கிற வகையில் அரசியலே இல்லாமல் போனவர் சசிகலா. 2021 தேர்தலை அவங்க எதிர்கொள்ளவே இல்லை. அந்த நேரத்தில் அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. சரத்குமார் போய் பார்த்தாரு, சீமான் போய் பார்த்தாரு, சீமான் போய் பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரியா? அதனால் அது வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு அந்தந்த பகுதிகளில். இப்போ யாருக்கு அடுத்த தேர்தல் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தல் முடிஞ்சிருச்சு. 2021 உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் 2024 தேர்தல் நடந்திருக்குது. அப்போ இதுலலாம் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்க? திமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்குது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கலைஞர் இருந்த காலத்தை விட, ஜெயலலிதா இருந்த காலத்தை விட, எம்ஜிஆர் இருந்த காலத்தை விட அதிகமான இடங்களை பிடிச்சிருக்கு உள்ளாட்சி தேர்தலில், ரொம்ப பவர்ஃபுல்லாக. அப்போ அந்த ஓட்டில் யார் பக்கம் வந்திருக்கும்? ஸோ கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து செட்டில் ஆயிடுச்சுங்கிறது தான். இவங்க புதுசாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒன்றும் இல்லை. ஒரு திருப்திக்காக நம்ம அரசியல் இருக்கிறோம். அவங்களுக்கு நீண்ட காலம் ஒரு ஆசை இருந்தது. முதலமைச்சர் நாற்காலி வரைக்கும் பக்கத்தில் போயிட்டு அது பறிக்கப்பட்ட அனுபவங்கள்லாம் உண்டு. அவங்க விசுவாசிகளும் உண்டு. வந்து எப்படி வந்து ஓபிஎஸ் மேலே நம்ம சமூகத்தில் சேர்ந்து ஒருத்தர் முதலமைச்சர் இருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குதோ, அதிமுகவில் ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல நம்மளால தான் இருந்தாங்க, நம்ம சின்னம்மா தான் கட்சியை வழி நடத்துகிறாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிடிமானம் இருந்தது முக்குளத்தோர் சமூகத்துக்கு. இதே முக்குளத்தோர் சமூகத்தில் அதிமுக வந்து சொல்லிக்கிற மாதிரியான லீடர்கள் இல்லை. ஒரு பகுதி லீடர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்கும் வேல்யூ இல்லை. டிடிவிக்கும் எத்தனை சீட்டு கொடுத்துட போகிறாங்க? 9 சீட்டு கொடுக்க போகிறேன்றாங்க. அந்த 9 சீட்டை வச்சு அவர் என்ன வந்துட போகிறாரு, அவர் கூட்டத்தில் ஒரு ஆள், அதனால் பெருசாக வேல்யூ இருக்க போகிறது இல்லை. என்ன கேட்டால் அந்த ஓட்டு மீண்டும் திமுகவுக்கு தான் வரும் அப்படின்றது தான். இளைஞர்கள் ஓட்டு டிவிகேக்கு போகலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த ஏரியாவில் வந்து டிவிகே கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, என்டிகே கூட பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, நாம் தமிழர் கட்சி கூட பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 4வது இடத்துக்கெல்லாம் அதிமுக போயிருக்கு, டெபாசிட் கூட இழந்துருக்குது. அவங்க என்ன வியூகத்தை, அவங்க என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க? இல்லை, அது ஒரு பேஸ் காலியாகுது. அதிமுக பேஸ் முக்குளத்தோர் அப்படின்றது ஒரு இருக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷனாக அவங்கள சூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஆப்ஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே காலியாகுது. அதிமுக தான் நம்ம இடம்னு இருந்தது, இப்போ அதிமுகவுக்கு நமக்கு இடம் இல்லை அப்படின்னும் போது அவங்க வெளியே போவாங்கல்ல. இப்போ எங்கே போவாங்க? அதான் திமுக தாண்டி இப்போ திமுகவுக்கும் போகுது, நாம் தமிழருக்கும் போகுது, பிஜேபிக்கும் போகுது. நீ அந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி 2வது இடம் வந்துச்சு. 2024 தேர்தலில் தென் மாவட்டங்களில் பிஜேபி 2ஆம் இடம். ரைட். கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் வந்து 2ஆம் இடத்தை இழந்தது அதிமுக. ரைட். 3ஆம் இடத்துக்கும் போச்சு, கன்னியாகுமரியில் 4ஆம் இடத்துக்கும் போச்சு. சரியா? அவங்க கிட்டத்தட்ட சவுத்தில் வந்து பேச இழந்துட்டாங்க. இப்போ டிடிவி வச்சு அதெல்லாம் ஒன்றும் ரெக்கவர் பண்ண முடியாது. சசிகலாவும் பெருசாக, ஏன்னா தெரியும் அது ஸ்பாயிலர்னு அவங்களுக்கு தெரியும், ஜெயிக்க முடியாது, அதிகாரத்தை பிடிக்க முடியாது. இப்போ 234 தொகுதிகளில் யாருக்கு எவ்வளோ, எப்படி பிடிப்பாங்க? கேண்டிடேட்டாக ஏதாவது போட்டுருவாங்கன்னு வைங்களேன், அது போட்டுற முடியும். அவங்க செலவு பண்ணுற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, வாங்கி செலவு பண்ணுற இடத்துல இவங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. ஜெயிக்க முடியாதுல்ல. நீ 5வது இடம் தானே, நாம் தமிழர் தாண்டி வந்துட்டாலே பெரிய விஷயம் இது. ஆனால் ராமதாஸ்க்கு இன்னொரு பெரிய சிக்கலானா, இப்போ ஜிகே மணி இருக்காரு, அருள் இருக்காரு, இவங்கெல்லாம் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்க பதவி பறிக்கிற மாரி இல்லையா அந்த முடிவு? அந்த முடிவு அதனால தான் புத்திசாலித்தனமா பால் அந்த பக்கம் போயிட்டாரு. நீங்கள் எலெக்ஷனில் வந்துங்க ஜெயிச்சாலும் லாபம், தோத்தாலும் லாபம் இந்த சின்ன கட்சிகளுக்கெல்லாம். ரைட். ஏன்னா அந்த கேண்டிடேட்ஸ்க்குனே ஒரு செலவுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க. இப்போ ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறாங்க அல்லது 5 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா அவ்வளோதையும் செலவு பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு 2ஓ 3ஓ வீட்டில் வச்சுட்டு மீதியை தான் செலவு பண்ணுவாங்க. அதிலே லாபம் உண்டு. அதனால் அவங்களுக்கு தெரியும், சரி ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஏதோ செலவு கொஞ்சம் வருது, அதில் பாதி எடுத்துகிட்டு மீதியை செலவு பண்ணி நம்ம இருக்கிறோன்னு காட்டிக்கணும். அடுத்த தேர்தலில் சூழல்கள் மாறலாம், அரசியல் சூழல்கள் எப்படி வேணால் மாறலாம் இல்லையா? அதனால் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஒதுங்குறவங்க வீணாக போயிடுவாங்க.
அதனால் நீங்கள் அருளோ அல்லது வந்து அருளுக்கு இந்த அதே தொகுதி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏதோ அருளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொந்த தொகுதியில் அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இவ்வளோ காலம் வேலை செஞ்சோங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். அதை வச்சுட்டு கொஞ்சம் வாங்கலாம். மற்றபடி அது பெருசாக ஆனால் அதுவும் ஸ்பாய்லர் தான். ஸ்பாய்லர் தான், டெஃபினட்டாக ஸ்பாய்லர் தான். ரைட். இப்போ நார்த்தில் வந்து ராமதாஸ், சவுத்தில் டெல்டா பகுதியில் எல்லாமே சசிகலா. அந்த அரித்மேட்டிக்கை வச்சு இவங்க சேர்ந்துருக்காங்கன்ற ஒரு பார்வை பார்க்கலாம். இப்போது பொதுவான கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி சமுதாய பின்னணி இருக்கிறவங்க நிற்கிறாங்க, சேர்ந்து நிற்கிறாங்க, அந்த சமுதாய மக்களுடைய ஓட்டுகள் இவங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு அது சமுதாய ரீதியாக அந்த கேஸ்ட் ரீதியாக ஒர்க் அவுட் ஆகுது? கேஸ்ட்ன்றது வந்து ஒரு பலம். நம்ம ஆள் அப்படின்னு ஓட்டு போடுறதெல்லாம் உண்டு தான். ஆனால் திமுகவில் இருந்தும் அதே கம்யூனிட்டியில் இருந்து ஆளப்பட போகிறாங்க, அதிமுகவிலிருந்து அதே கம்யூனிட்டிலேருந்து ஆளப்பட போகிறாங்க, ராமதாஸும் அதே கம்யூனிட்டியில் தான் ஆளப்பட போகிறாரு, சசிகலாவும் அப்படித்தான் பண்ண போகிறாங்க. அப்படின்னும் போது மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதோட சொந்த சமூகத்தை சேர்ந்தாலும் ஓட்டு போடணுங்கிற எண்ணம் இருக்குது. யார் ஜெயிப்பாங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல இல்லையா? இந்த கணக்கு தான் அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி வருவதற்கான காரணம். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாதவர்களுக்கு சாதிய அமைப்புகள், சாதிய கட்சிகள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எல்லா கம்யூனிட்டில இருந்தும் இங்கே சாதி கட்சி உண்டு. யாதவர்ல இருந்து ஒரு கட்சி உண்டு, கொங்குநாடு மக்கள் தேச கட்சின்னு ஒன்று இருக்குது. நீ அந்த ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னா அவங்களாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த கட்சி தான் பஞ்சாயத்து பண்ணுது லோக்கலில். அவங்க தான் வந்து சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், இதர சமூகத்தில் உள்ள முரண்பாடுகள் எல்லாத்தையுமே கையாளுறாங்க. ஆனால் தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க. 2 சீட்டு தான், அது கூட்டணியில் நின்னா. மற்றபடி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும். இன்னொன்று என்னென்னா, ஒரு கம்யூனிட்டியோடைய பிரதிநிதியாக வந்து நிற்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த பெரிய கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஒரு தொகுதியில் 30% 35% தான் இருக்கிறாங்க. அப்போ இதர கம்யூனிட்டிங்கிறது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஆர்கனைஸ்ட் ஆயிரும். இதர கம்யூனிட்டியோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும். ஆமாம். அப்போ நீங்கள் ஜாதி அமைப்புகள் எது நின்னாலும் அது நடக்கிறது இல்லை. சரத்குமாருக்கு நாடார்கள் மத்தியில் ஒரு பெரிய வேல்யூ உண்டு, ஆனால் ஜெயிக்க மாட்டார். அதிமுக கூட நின்ற போது ஜெயிக்கலையா? அப்போ பொதுவான அலை ஒன்று இருக்குது இல்லை, ஒரு அரசியல் அலைன்னு ஒன்று இருக்கும். 2011 ஒரு மாதிரி இருந்தது, 96 ஒரு மாதிரி இருந்தது, 2024 ஒரு மாதிரி இருந்தது, 2026 ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த அலையில் எது ஃபோர்ஸாக இருக்குது, எதன் பின்னாடி மக்கள் இருக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா இல்லையா, இவங்க இருக்குதுன்னு சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. கிரவுண்டில் போய் பார்த்தா அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ப்ரோ இன்கம்பன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அதிகமாக இருக்குது. வைத்திலிங்கம் ஆகட்டும், மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், இங்கே ஓபிஎஸ் ஆகட்டும், மாணிக்க ராஜாவாகட்டும், எல்லாருமே போய் சேரும்போது அவங்க சமுதாய வாக்குகளும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை இதில் இருந்தால் பிறகுதான். ஆமாம், நீ அதனால தானே அவங்க ஒன்று பார்க்குறாங்க, அதிமுக தேராது, ஓபிஎஸ் முடிவு எடுக்கிறதுக்கு லேட் பண்ணுறாரு, அப்போ நம்ம போய் செட்டில் ஆயிடுவோம். இவர் கிட்டத்தட்ட திமுகவுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது, இன்னும் டீல் பேசிகிட்டே இருக்கிறாரு. ரைட்டு, இது வரும்போது வரட்டும். அவங்க ஒரு டீல் சொல்கிறாங்க, என்னது, வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு, அதே சீட் நாங்கள் கொடுத்துட்றோம். இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க ஜெயித்த போது கூட அந்த தொகுதிகள் தோற்று தான் போயிருக்கிறாங்க. ஏன்னா மனோஜ் பாண்டியனுக்கு பிஹெச் பாண்டியன் காலத்துலேருந்து ஒரு வரலாறு இருக்குது. அவங்க பிஹெச் பாண்டியன் வந்து ஜானகி பிரிவில் இருந்தார். ஜானகி பிரிவில் வெற்றி பெற்ற ஒரே எம்எல்ஏ அவர் தான். சசிகலா பிரிவு ஜானகி பிரிவுன்னு இருந்ததில்லை. அப்போது படுதோல்வி, ஜானகி இரட்டைப்புறா சின்னம் படுதோல்வி, அதில் பிஹெச் பாண்டியன் வெற்றி பெற்றிருந்தார். அது என்ன காரணம்? அப்போது தன்னுடைய சொந்த மதிப்பை வந்து அங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதன் பாரம்பரியமாக மனோஜ் பாண்டியனுக்கு அது இருக்குது, அது தொடர்ச்சி இருக்குது. அதனால் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆனால் அதிகாரத்துக்கு வர முடியுமா? எதிர்கட்சியில் இருந்தா இல்லை தனியாக நின்னா இல்லை. அப்போ திமுக வந்து அது வேல்யூ. அவங்க சொல்லிட்டாங்க, சீட் உனக்கு கன்ஃபார்ம், வரும்போதே சீட்டோட வந்துடுற, ஆளுங்கட்சியோட இருக்க போகிறேன். இவங்களுக்கு ஓகே. இப்போ ஓபிஎஸ் பின்னாடிக்கிற சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே காலங்காலமாகவே அவர் இருக்கிற கட்சிக்கே வாக்களித்து பழகிருப்பாங்க. அவர் போய் டக்குன்னு இன்னொரு கட்சியில் சேர்றாரு. சரி, அப்படி சொல்கிறீங்க இல்லையா? கரூர் வந்து அதிமுகவுடைய கோட்டை, கொங்குபேட்டை அதிமுகவுடைய கோட்டை, இப்படி தானே நம்ம பேசியிருக்கிறோம். அங்கே செந்தில் பாலாஜி வந்தார், வரும்போது 4 தொகுதியும் சேர்த்து தீட்டு வந்துட்டார். கண்டிப்பாக இல்லையா? ஏவா வேலு அவர் ஏடிஎம்கேவுடைய ஆள், வரும்போது சும்மா வரலையே, அவரும் பலமாக வந்து நிற்கிறார் இல்லையா? அந்த மாவட்டத்தையும் சேர்த்துட்டு வர்றாருல்ல. இதே மாதிரி சேகர் பாபு, முன்னாடி வட சென்னைன்னா இந்த பக்கம் சென்னை அப்படின்னா இந்த பக்கம் கிட்டு, அந்த பக்கம் சேகர் பாபு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சேகர் பாபுக்கு எந்த அளவுக்கு ஆள் பலம் இருக்கும் அப்படின்றது அதிமுகவில் எல்லாருக்கும் தெரியும், திமுக எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இந்த பக்கம் கிட்டுக்கு பதிலாக இப்போ சேகர் பாபு தான் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கேல இருந்தார். வந்தார், ஜெயிக்க தானே செஞ்சுருக்கிறார், தொடர்ந்து ஜெயிக்கிறார், அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ அதையும் அவங்க பார்ப்பாங்கல்ல. நீங்கள் என்னென்னா, திமுக அதிமுக இந்த ரெண்டும் நிற்கிது. முக்குளத்தூர் ரோட்டெல்லாம் மொத்தமாக அதிமுக, கவுண்டர் ரோட்டெலாம் மொத்தமாக அது தப்பு, அப்படி கிடையாது. மெஜாரிட்டி அங்கே இருக்கும்.
60-40 அல்லது 55-45 அப்படின்னா இருக்கும். ம். பக்கத்தில் தான் இருக்கும். அந்த கொஞ்சத்தில் தான் தோல்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கொஞ்சத்தையும் மாற்றியாச்சு இல்லை. நீங்கள் முக்குளத்தூர் ஏரியாவிலையும் திமுக தான் ஜெயிக்குது, கவுண்டர் ஏரியாவிலையும் கொங்கு பெல்ட்லையும் திமுக தான் ஜெயிக்குது. இந்த முறை இன்னும் பலமாக ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கிறாங்க களத்தில், அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையை பெற்றுக்கிறாங்க. மக்கள் நேரடியான பயனாளிகளாக இருக்கிறாங்க. நம்ம நேரில் போய் பார்க்கும்போது மக்கள் சொல்கிறது என்னென்னா, அதை யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேட்டோம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சில பகுதிகளில் சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் கேட்டோம் அதில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் நாங்கள் ஏன் யோசிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி ஒரு சூழல் வந்துடுச்சு. இப்போது நீங்கள் அதிமுக ஓட்டர்ஸாக இருந்தவரே திமுக ஓட்டர்ஸாக மாறி இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும், கலைஞர் மேலே இருந்த வெறுப்பு ஸ்டாலின் மேலே இல்லை. ஓகே, நாங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போது வீட்டில் வந்து ஏடிஎம்கே ஃபோட்டோ இருக்கும்போது சரி இவங்க ஏடிஎம்கே ஆளுன்னு நினச்சிட்டு போவோம். ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் இருக்கும். அவங்க சொன்னாங்க நாங்கள் ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் 2021 தேர்தலில், ரைட், உள்ளாட்சி தேர்தலையும் அதிமுக ஓட்டு தான் நிறைய இந்த பக்கம் வந்தது. யோசிச்சு பாருங்க, 45% ஜெயலலிதா இருக்கும்போது கடைசியாக வாங்கின ஓட்டு 2014, அப்படிதானா? இப்போது எடப்பாடி வாங்கியிருக்கிறது எவ்வளோ? 20%. தேமுதிக சேர்த்தா 23%. அவங்க 3%, இவங்க 23% வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த 24% வெளியே போயிருக்குல்ல, எங்கே போச்சு? திமுக பக்கம் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, அவங்க எடுத்துட்டாங்க, புதுசாக நம்ம கொண்டு போகிறதுங்கிறது அது கொஞ்சம் வேல்யூ ஆடடு, ரைட், அவ்வளோதான். அவங்க ஏற்கனவே 90% தூக்கிட்டாங்க, இன்னொரு 10% நம்மகிட்ட இருக்குது. இது இல்லைனாலும் அவங்க ஜெயிப்பாங்க, போயிட்டால் நம்ம ஜெயிப்போம், இது அவங்க கணக்கு. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க க்ளீன் ஸ்வீப் இந்த முறை வந்து திமுக வந்து, ஏன்னா அதிமுக கூட பிஜேபி இருக்குதுங்கிறதே அந்த ஒரு காரணமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் எடப்பாடி ஒருத்து இல்லை, ஒரு எதிர்கட்சியாக ஆக்டிவாக செயல்படலைங்கிறது தான் அண்ணாமலையுடைய வளர்ச்சிக்கும் சீமானுடைய வளர்ச்சிக்குமே காரணமாக இருந்தது. ரைட், சரியா? வேற என்ன இருக்குது காரணம் இருக்க போகுது? அவர் சும்மா இருந்தார், அதனால் எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போது 169 தொகுதியோ 170 தொகுதியோ அவர் சுற்றிட்டு வந்திருக்கிறார். அவர் பேசியிருக்கிறார். ஏதாவது விவாதத்துக்கு வந்ததா? வீடியோ வந்தது, எந்த விஷயமாவது விவாதத்துக்குரியதா? ஆபாசமாக பேசுனது வருது. முதலமைச்சருடைய திட்டங்கள்லாம் வரிசையாக படித்து அதை வந்து விளம்பரத்துக்காக தான் சொன்னதெல்லாம் ட்ரோல் ஆச்சு இல்லையா? அது ட்ரோல் ஆச்சு. ஏதோ நம்பிக்கை பிறக்கிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, டிவிக்கு கூடி பறக்குதுன்னாரு, அது செய்தியாச்சு. இதுதானே செய்தியாச்சு. அவர் பேசி அவர் எழுப்பிய கேள்விகள், விமர்சனங்கள் ஏதாவது செய்தியாச்சா? விவாதங்களாச்சா? எதுவுமே நடக்கலைல்ல. ஸோ அவர் தன் இயல்பிலே வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது. தன்னுடைய வேல்யூ இழந்துட்டார். பிஜேபி கூட சேர்ந்து இன்னும் மதிப்பை இழந்துட்டார். ஸோ ஆப்போசிட்டில் ஆள் இல்லை. இந்த கேஸ்ட்டு அரித்மெட்டிக் விஷயத்தில் இன்னொரு கேள்வி என்னென்னா, ஒரு கன்ஃபியூஷன் அதில் இருக்குது. இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி டிடி தினகரன் அவர்கள் தேனி தொகுதியில் போட்டி போடும்போது, பாஜக கூட்டணியில் போட்டி போடும்போது அவருக்கு கேஸ்ட் பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனால் அவர் தோல்வி பெறாரு. இதுவே ஓபிஎஸும் பாஜகவுடைய சப்போர்ட்டில் தான் இருந்தார், ஆனால் தனி சின்னத்தில் போட்டி போட்டார். ஆனால் அவருக்கு ஒரு 3 லட்சம் வாக்குகள் வந்துச்சு. அவர் 3 லட்சம் வாக்குகள் வாங்குறதுக்கு சமூக ஓட்டுகள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இவர் சமூக ஓட்டு இருந்திருக்கு, ஆனால் தோத்து போறாரு. இந்த முறை எப்படி பார்க்க? இல்லை இப்போ டிடிவியும் தொத்தான் போனார், ஓபிஎஸும் தொத்தான் போனார். அவருக்கு 3 லட்சம் ஓட்டு வாங்கிச்சுன்னா ஒரு 2.5 லட்சம் ஓட்டு வந்திருக்கும். அதெல்லாம் வராமலாம் இல்லை. ஓட்டுகள் இவர் சிறுபான்மை ஓட்டுகள் வந்திருக்குது, தலித்துகள் ஓட்டுகள் வந்திருக்குது. அதுக்கு அதிமுக பேஸ்னு ஒன்று இருந்தது, அதில் டிடிவி மேலே ஒரு மரியாதை இருந்தது, அதெல்லாம் வந்தது. அதை தாண்டி ஒரு வெறுப்பு இருக்குல்ல, இதர சமூகங்கள், இதர மக்கள், அவங்கெல்லாம் இன்னொரு பக்கம் போயிட்டாங்கல்ல. இதுதான் தீர்மானிக்குது. நீங்கள் 33% ஓபிஎஸ் வாங்கியிருக்கிறார் அவர் நின்ன தொகுதியில், பலாப்பழ சின்னத்தில். அது ஒரு பெரிய விஷயம்தான். அதை தான் திமுக வந்து வேல்யூ பண்ணுது. பரவாயில்ல, தனியாக நின்னும் வாங்கியிருக்கிறாரு. அதிமுக 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சுங்க, ரைட் இல்லையா? அப்போது அதெல்லாம் அவங்க வந்து வேல்யூ பண்ணி தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அவர் ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, அது முக்கியத்துவம். அதனால தான் டிடிவிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அவரும் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அதெல்லாம் தான் சேர்த்து தான் என்டிஏ கூட்டணி 18%ன்றாங்க. சரியா? அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கேஸ்ட்ன்றது ஒரு வேல்யூ ஆடர். அதுவே எல்லாத்தையும் தீர்மானிக்காது. ஒரு கம்யூனிட்டி மட்டும் தனியாக ஒரு பார்ட்டியை வச்சு நின்னாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது, ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியாது. அப்போது பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள் இருக்கு இல்லையா, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கேஸ்ட் நியூட்ரல் பார்ட்டிஸ், இவங்களுக்கு தான் ஓட்டு விழும். அதில் யார் நிற்கிறா, நம்ம ஆளா இல்லையா, இல்லை அப்படி இல்லைன்னா கூட ஓட்டு விழும். நான் ஒன்று சொல்கிறேன், திருச்செந்தூர் தொகுதியில் 1996, திருச்செந்தூர் தொகுதி நாடார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, மீனவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஜெனிபர் சந்திரன் ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க, ஓட்டு விழுந்துருச்சே. ரைட்.
முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்க, இந்துக்கள் ஓட்டு போட்டாங்க, கிறிஸ்தவ நாடர்கள் ஓட்டு போட்டாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. பெரிய அவங்க வந்து மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு அலையை பொறுத்து, சூழலை பொறுத்து. ஏன்னா சில கம்யூனிட்டிகள் நம்ம பக்கம் உறுதியாக வந்துடும். எது வராது, மீனவர்கள் வராது. ஏன்னா ஏடிஎம்கே அவங்க எம்ஜிஆர் அப்படின்னு இருக்கிறவங்க. அப்போ அங்கேருந்து ஒருத்தரை போட்டால் அந்த ஓட்டம் வந்துடும், வெற்றி நிச்சயம். ரைட். அரசியலில் பல கணக்கு இருக்குங்க. ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு, அதில் கேஸ்ட் மட்டுமே முக்கியமான கணக்கு இல்லை. ஆமாம், ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதம். நீ மொத்தமாக ஒரே பாணியிலலாம் தேர்தல் அணுக முடியாது, அணுகக்கூடாது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை விளக்கங்களா பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.